அடுத்ததாக நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் விஜய் வசந்த் அவர்கள் உரையாற்ற எஸ்எஸ்ஏடி பொறுப்பாளர் எஸ் ராஜ்குமார் அண்ணன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களையும் மற்றும் வடக்கு மாவட்ட தலைவர் பி கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநகர செயலர் மருமச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாஸ்கர் பரமேஸ்வர் மற்றும் அனைவரும் பேர் சொன்னதாக அதாவது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றம் வந்து இப்போ எப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு நடக்கிறதே இல்லை. ஏன்னா வந்து நம்மளுடைய கோரிக்கைகளும் மக்களுக்கான ஆட்சியை நடத்தினா நம்மளுடைய கோரிக்கைகள் கேட்பார்கள். மக்களுக்கு விரோதியாக ஆட்சி நடத்தி கொடுத்த பாஜக அரசு யாரோட பேச்சும் கேட்கிற நிலைமையில இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 20ஆம் தேதி நம்ம முதல் மழைக்கால பாராளுமன்ற கூட்டம் நடக்குதுன்னு சொல்லி ஆரம்பம் எல்லாம் போனோம். வழக்கம் போல் வந்து நான் கூட்டத்திலிருந்து அமித்ஷா அவர்கள் வந்து வர வேண்டும், மோடி வந்து பதில் சொல்லி விடுறோம். பார்லிமெண்ட்ல உள்ள போய் உட்காந்துருக்கோம். உங்களுக்கு நிறையவே சொல்றேன், நிறைய விஷயங்கள் இருந்தது. அதை விளம்பரமா விளக்கி சொல்ல ஜோதிமணியாகவும் அவர்களும் இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த கோயம்புத்தூர்ல வந்து இந்த நிகழ்வு நடப்பதற்கு முழு முயற்சி எடுத்து உடனே ஷார்ட் டைம்லேயே வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை சிறப்பாக தயாரித்த அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கும் அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கும், பி ஆர் ரங்கராஜன் அவர்களுக்கும், சக்திவேல் அவர்களுக்கும் மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை வெளி சொல்லியிருக்கிறேன். இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் வந்து அதாவது பாராளுமன்ற கூட்டம் நடப்பதற்கு நம்மளுடைய மக்கள் பிரச்சனையை எடுத்து செல்ல வேண்டும், சட்ட திட்டங்கள் கொண்டு வரும்போது அதை விவாதித்து அதை வந்து பாஸ் செய்ய வேண்டும். இதுதான் வந்து நம்மளுடைய அதாவது நீட் தேர்வு முறைகேடு நடக்குது. அதை வந்து கண்டித்து நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்க இருந்தார்கள். அதற்கு ஜந்தர் மந்தர்ல வந்து மாணவர்கள் பல நாளாக போராட்டம் நடத்திட்டு வந்தார்கள். இதுக்கு ஒரு செகண்ட் சரிக்காத வந்து நம்ம மத்திய அரசு அவர் ராஜினாமா பண்ணணும்னா ராஜினாமா பண்ணவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு, ராஜினாமா பண்றதுலாம் எங்க அரசோட பழக்கமே கிடையாது. முன்னாடி வந்து ஒரு ட்ரெயின் விபத்து ஆகுனா வந்து ரயில்வே மந்திரி வந்து பதவி எழுதுவார். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பல சம்பவங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா என்னோட சீனியர் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு தான் தெரியும், சரிதானே? நம்ம அதுதான் காங்கிரஸ் வந்து நம்ம கொள்கைக்கு இப்போ வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனையா அதை நான் தான் பொறுப்புன்னு சொல்லி அந்த தலைமையில ஏற்றுக்கிட்டு வந்து இப்போ பதவி விளைக்கிற காலத்துல வந்து இப்போ யார் என்ன பண்ண நாங்க அப்படிதான் இருப்போம் அப்படின்ட்டு அசால்ட்டா மக்கள் தானே நம்ம பார்த்துக்கலான்ற ஒரு பெரிய ஒரு துமுறோட இருக்கான்னு சொல்லலாம். நம்முடைய தமிழ்நாடு பேசணுங்கிற அடிப்படையில் இந்த கூட்டம் இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது. நீங்க எல்லாருமே டிவியில், சோசியல் மீடியாக்களில், மற்ற ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க நாடாளுமன்ற நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே நாடாளுமன்றம்ங்கிறது வந்து ஒரு மன் கி பாத், எப்படி நரேந்திர மோடி அவர்கள் வந்து ரேடியோவில் பேசுவார், ஒருத்தரும் குறுக்க பேச முடியாது, நாங்கள் வரல அப்படின்னு வேற சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி தொடர்புக்கு அப்பால் இருக்கிற மாதிரி கேள்விகளுக்கு அப்பால் இருக்கிற ஒரு பிரதமரை ஒரு முதல் முறையாக இந்த நாடு கொண்டிருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலை நாடாளுமன்றத்தை ஒரு மன் கி பாத் நிகழ்வாக ஒரு மாற்ற முயற்சி பண்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா அதுக்கு வந்து அதை அனுமதிக்க நாங்கள் தயாராக, நம்ம ஒன்றும் அரசாங்கத்தின் கைப்பாவையாக இருக்கிற ஆல் இண்டியா ரேடியோ இல்லை தூர்தர்ஷனில் நம்ம ஒரு காத்திரமான எதிர்கட்சி, அருமை தலைவர், நாடாளுமன்றத்திலே மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எந்திரிச்சு நின்னாலே ஃபயர் ஆகுது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசினாலே மக்கள் வந்து அதை கேட்கிறாங்க. மக்கள் விரோத ஆட்சிக்கு, நரேந்திர மோடி அவர்களுடைய பாஜக ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து அவர் உருவாக்குறாரு. மக்களோட குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிக்கிறார். எவற்றையெல்லாம் தேசிய விடுதலை இயக்கத்தில் அமெரிக்க பத்திரிகையாளரை எழுதினார். அண்ணல் காந்தியடிகளின் தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் பூம்போட்ட இரும்பு பூம்போட்ட தடிகை அன்றைய பிரிட்டிஷ் கலோனியல் போலீஸ் வைத்திருந்த தடிகை உப்பு காய்ச்சுவதற்காக துணிகிற போது நச்சென்று தலையில் இரும்பு வளையம், கனத்த இரும்பு வளையம் பொருத்தப்பட்டுள்ள தடியில் அடித்தால் மண்டை என்ன ஆகும்? பைலட் தியாகு, வெள்ளிங்கிரி, அழகு ஜெயபாலன் அவர்கள் இல்லாதடா இருக்குல்ல, என்ன பண்ணுவார் திமுக
இந்தியா கூட்டணி நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தமிழ்நாடு எம்பிக்கள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலையில் கூடி நாடாளுமன்ற நடவடிக்கைகள், தமிழ்நாட்டில் அரசியல் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய அடுத்த கட்டமாக நாடாளுமன்றத்தில் நடக்கிற விஷயங்களை மக்களுக்கு, நம்ம கட்சியை சேர்ந்தவர்களுக்கு, பொதுமக்களுக்கு ஊடகங்கள் மூலமாகவும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறனால இப்போ பெரிய நகரங்களில் டவுன் ஹால் மாதிரி நடத்திட்டு இருக்கோம். அது இன்றைக்கி கோயம்புத்தூரில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வை கோயம்புத்தூர் மாவட்ட மாநகர காங்கிரஸ் கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர், கன்னியாகுமரி தோழர் சுப்ராயன், கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் ஹசன், நான் 3 பேரும் வந்து இங்கே பேசுகிறோம். இதே மாதிரி வந்து 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சியில், மதுரையில், சென்னையில், அந்த மாதிரி பல்வேறு நகரங்களில் இந்த கூட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம். நாடாளுமன்றம் வந்து ஒரு அசாதாரணமான சம்பவங்கள், மக்களுக்கு எதிரான சம்பவங்கள், சட்டங்கள் நிறைவேற்ற இடமாக மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நாடாளுமன்றத்தில் நடக்கிற விஷயங்களுக்கும் களத்தில் இருக்கிற மக்களுக்கும் அது போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த டவுன் ஹால் நடக்குது. இல்லை, டீலிமிட்டேஷன் விவகாரத்தை பற்றி எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோ இல்லை ஒரு அரசியல் கட்சியாக தாவேக்காகவோ எந்த மாற்று நிலைப்பாடையும் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சட்டமன்றத்தில் வந்து நம்ம தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி இப்போது இருக்கிற இந்தியா கூட்டணியினுடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சந்தித்தாங்க. ஒரு நிறைவான ஒரு நெடிய விவாதம் வந்து நடந்தது. அந்த விவாதத்தின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இறுதியாக பேசுகிறப்ப அந்த கூட்டத்தில் என்ன முடிவு இருந்ததோ, அந்த கூட்டத்துடைய முடிவுங்கிறது 543 எம்பிக்கள் தான் இருக்கணும். மக்கள் தொகை அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தொகுதி மறுவரையறை செய்வோம்னு இனிமேல் சொல்லக்கூடாது. அடுத்து 25 வருஷத்துக்கு இப்போ என்ன இருக்கோ அதையே ஃப்ரீஸ் பண்ணோம். அந்த 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மக்களவையில் அதில் வந்து 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். இதுதான் அந்த கூட்டத்தினுடைய சாராம்சம். அதை தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களும் அது சம்பந்தமாக தாவேகாவோட நிலைப்பாடும் அதுதான் சொன்னாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தோட நிலைப்பாடு அதுதான் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிலிருந்து பின்வாங்குற பேச்சுக்கு இடமில்லை. அதை நிச்சயம் முதலமைச்சர் செய்ய மாட்டாங்க. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமும் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விஜய் பேசுவது ஒரே கருத்து தானா? ஒரே கருத்து அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை, அதில் ஏதோ ஒரு அப்படி நாங்கள் இல்லைங்கிறத தாவேகா விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும். வி கேன் வவுச் ஃபார் தட். மிக நிச்சயமாக நான் என்ன சொன்னனோ அதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு, மாண்புமிகு முதலமைச்சர் அவரோட நிலைப்பாடு, தாவேகாவோட நிலைப்பாடு. அது எந்த மாற்றம் இல்லை. பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியே இல்லை, அதாவது பாஜக எதிர்ப்புங்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சியோ இல்லை இடதுசாரி இயக்கங்களோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளோ, நாங்கள் வந்து இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அது ரொம்ப டெய்லியுமே காத்திரமாக நாங்கள் பேச வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு புதிய அரசியல் கட்சி அவங்க இருக்காங்க தாவேகா. ஒரு புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட நிறைய பேர் வந்து அரசியல்லையோ இல்லை வந்து அரசாங்கத்தை நடத்தியோ முன் அனுபவம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு போதுமான அளவுக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பல ஃப்ரண்ட் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அப்படின்னு வர்றப்ப அவங்க ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை அதிமுக அரசாங்கம் உதயமின் திட்டத்தில் போய் கையெழுத்து போட்ட மாதிரியோ தமிழ்நாட்டின் நலன்களை காம்ப்ரமைஸ் பண்ணுற எந்த முடிவையும் அவங்க எடுக்கல. அது வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதி ஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழ்நாட்டில் இப்போ கூட உச்சநீதிமன்றத்தில் வந்து நவோதயா ஸ்கூல்களுக்கு வந்து நீங்கள் இடம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதை எடுத்து அஃபிடவிட் போட்டிருக்காங்க. அது ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்த ஸ்கூல் தான். எங்களுக்கு வந்து அதில் இமோஷனலாக கனெக்ட் இருக்குது. பட் இருந்தால் கூட இன்றைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதை வந்து இந்திய திணிக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் அதை பயன்படுத்துவாங்க. ஸோ அதில் அவங்க ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. காவிரி விவகாரங்களில் சரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் சரியான முடிவை எடுத்திருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள்ங்கிற வர்றப்ப ஒரு மாண்புமிகு முதலமைச்சரோ அரசோ எந்த விதமான சமரசம் செய்து கொள்ளைங்கிறத பார்க்க முடியுது. மற்ற விஷயங்களுக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு அணுகுமுறை இருக்குது. ஐ திங்க் தே நீட் சம் டைம். நான்
இப்போ வந்து காங்கிரஸ் கர்நாடகாவில் இருக்கும்போது மேகதாதான சம்பந்தமாக பேசி முடிக்கிறதுக்கான வழி ஏதாவது இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம போகலாம் பேசலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுடைய அடிப்படையான நிலைப்பாடு எங்கே இருக்கணும்னா, நம்ம வந்து எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நம்ம ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நம்ம நடத்தியிருக்கோம். அந்த சட்ட போராட்டத்தின் அடிப்படையில் நமக்கு அது முழுக்க முழுக்க திருப்தியான ஒரு தீர்வுன்னு இல்லாட்டி கூட ஒரு சட்டப்படி ஒரு தீர்வு நமக்கு கிடைச்சிருக்கு. காவிரி நடுவர் மன்ற ஆணையம், உச்சநீதிமன்றம், இந்த மாதிரி அதை தான் நம்ம முக்கியமாக நினைக்கணும். இதன் அடிப்படையில் நம்ம தொடர்ந்து சட்ட ரீதியான விஷயங்களை அணுகணும், சண்டை போடணும். பட் பேசுறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் வந்து கர்நாடக முதலமைச்சர் பேச தயங்குறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு பேசுறதன் மூலமாக வந்து நம்ம நிலைப்பாட்டை விட்டு கொடுத்துட்டு அர்த்தம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட நம்ம யுத்தம் நடத்துகிறப்ப அவங்களுடைய எல்லா விதமான அவங்க கையில் இருக்கிற அஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் நம்ம மேலே ஏவுறாங்க. அப்போ கூட ஒரு பக்கம் நம்ம சண்டை பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் காந்தி வட்டமேசை மாநாடுகளில் காந்தியோ காங்கிரஸ் கட்சியோ கிலாபத் இயக்கம் முஸ்லீம் லீகோ தொடர்ந்து பேசுகிறாங்க. பேசுறதுனால வந்து நம்மளுடைய நிலைப்பாட்டில் நம்ம சமரசம் செய்துகிட்டோம்ங்கிற அர்த்தம் கிடையாது. பேசுறது ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். பெட்ரோலோட வந்து எத்தனால் 20% கலக்குறங்கிற வந்து ஒரு மத்திய அரசு தவறான கொள்கையினால் வந்துட்டு அதாவது அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம் ரமேஷ் இன்னைக்கு தன்னோட சமூக வலையத்தில் போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த இது? இல்லை, நீங்கள் வந்து இந்த எத்தனால் இப்போ இந்த மீட்டிங்கோட நோக்கமே இப்போ எத்தனால் கலக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை சம்பந்தமாக இருந்தாலும் சரி, எஃப்சிஆர்ஏ பில்லாக இருந்தாலும் சரி, அவங்க தன்னிச்சையாக எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு கன்சல்டேஷன் நடத்தணும், மக்களை கேட்கணும், எக்ஸ்பர்ட்ஸை கேட்கணும், இதெல்லாம் பண்ணணும்ல. இப்போ நீங்கள் பூட்டான் அரசாங்கம் சொல்கிறாங்க உங்கள் பெட்ரோலை நாங்கள் வாங்க முடியாது, நீங்கள் வாங்கினா எங்களுடைய காரெல்லாம் வீணாக போயிடும் அப்படின்னு. அவங்க பூட்டான் அரசாங்கம், அதனால் அவங்க சொல்லிட்டாங்க. நமக்கு அரசாங்கமே இவங்க தான் நமக்கு பாஜக தான் எத்தனால நம்ம மேலே திணிக்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு கார் வாங்குறாங்க, இல்லை ஒரு பைக்கே வச்சுருக்காங்க அப்படின்னா அது என்ஜின் சீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம? அதனால இவங்க வந்து அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, எரியிற வீட்டில் பிடுங்க வரைக்கும் லாபம்பாங்க. இந்த ஆட்சி வந்து நரேந்திர மோடியின் ஆட்சி முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதனால நம்மளால எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் இந்தியாவை வந்து அழிச்சிட்டு போக முடியுமோ போலாங்கிற ஒரு முடிவு மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது ஒரு சரியான முடிவு கிடையாது. ஐஐடி நல்ல அமைப்பு தான், நல்ல ஒரு நிறுவனம் தான். நேரு அதை பாடுபட்டு உருவாக்குனாரு. உலகின் மிகச்சிறந்த நிறுவனங்கள்ல ஐஐடி ஒன்று. ஆனால் இன்று ஐஐடிக்கள் யாரால் நடத்தப்படுகிறது? அவர்கள் வந்து விஞ்ஞான ரீதியாகவோ இல்லை ரேஷனலாகவோ ஏதாவது பேசுகிறாங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஐஐடிங்கிற இன்ஸ்டிடியூஷனை தாண்டி ஐஐடியை நடத்துபவர்கள் பேசுகிற விஷயம் நமக்கே ஷாக்காக இருக்குது. நீங்கள் மாட்டு மூத்திரத்தை பற்றி ஆய்வு செய்யலான்னு ஐஐடி இயக்குனர் பேசுகிறாரு. அவரை தான் கூப்பிட்டு நம்ம அவார்டு கொடுத்துட்டு இருக்கோம். அவர் வந்து உண்மையிலேயே சயின்டிஸ்டாக தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் வந்து கேலரிக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாரு. ஸோ அந்த மாதிரியான இதில் நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதில்லை. பட் நமக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து ஒரு எந்த ஒரு ஏஐ ஆப்பை கேட்டிங்கன்னா கூட சொல்லிடும். எத்தனால்ங்கிறது மிக நிச்சயமாக நீங்கள் வந்து என்ஜினுக்கு ஆபத்தான ஒரு விஷயம் தான், வெஹிக்கிளுக்கு ஆபத்தான ஒரு விஷயம் தான். இப்போ எத்தனையோ வெஹிக்கிள் உற்பத்தியாளர்கள் இருக்காங்க. நம்ம இதில் டாட்டா இருக்காங்க, மகேந்திரா இருக்காங்க, ஈவன் நம்ம கொலாபரேட் பண்ணுற சுசுகி இருக்காங்க. அந்த ஆட்டோமொபைல் நிறுவனங்களை கேட்கணும்ல, நீங்கள் கேட்டு தானே பண்ணணும், மக்களை கேட்கணும், எல்லாரையும் கருத்து கேட்கணும்ல. உங்கள் பாட்டில் வந்து ஓவர் நைட்டில் நாங்கள் எத்தனால விற்போம் அப்படின்னா அது ஒரு சர்வாதிகாரமாக தெரியுதுல, ஒரு பயங்கர பகல் கொள்ளை அது. அதை வந்து நம்ம ஆதரிக்க முடியாது. இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்ற குழப்பங்கள் ஏதாவது இருக்கா? இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர். அதுல என்ன குழப்பம் இருக்குது? இந்தியாவில் இன்னைக்கு வந்து நீங்களே சொல்லுங்க, இந்தியாவில் இன்னைக்கு நம்ம பேசுகிற நேரத்தில் அந்த மனுஷன் புனேல ஆல் உமன்கான பெண்களுக்கான ஒரு பெரிய மாணவிகளுக்கான ஒரு கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. நேற்று முழுக்க ராத்திரி 8 மணி நேரம் போய் போராடி ஒரு பெல்லட் கண்ணால் சுடப்பட்ட ஒரு பையனுக்கு ஒரு நியாயம் கிடைக்க அவர் போய் உட்கார்ந்துருக்காரு. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி எந்திரிச்சாலே நடுங்குறாங்க. அவர் பேசிட்டா பிரளயமே வந்துடுற மாதிரி இருக்குது. அவர் எப்படியாவது பேசாமல் தடுக்கிறதா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட நோக்கமே. நாடாளுமன்றமே முடங்கினாலும் முடங்கணும், ஆனால் ராகுல் காந்தியை பேச விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இந்த ஒரு மக்கள் விரோத ஒரு பாசிஸ்ட் ஒரு ஒரு வெறுப்பரசியல் நிறைந்த ஒரு நரேந்திர மோடி அரசுக்கு எதிராக, RSS பாஜகவினுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக சமரசமற்ற ஒரு தலைவர் வந்து உறுதியோட அச்சமற்ற களத்தில் நிற்கிறாருன்னா அது ராகுல் காந்தி தான். அவர்னால மட்டும்தான் இந்தியாவை வந்து நரேந்திர மோடியிலிருந்து மீட்க முடியும். அவர்னால மட்டும்தான் இந்தியாவை பிரதமராக வழிநடத்த முடியும். மக்கள் அவர் தான் நம்புறாங்க. கேள்வி வந்து இன்னைக்கு சிறுபான்மைத்துறை அமைச்சர் ஷாஜகான் வந்து யார் பிரதமர் அப்படின்றத வந்து தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்பு முடிவு செய்வோம் அப்படின்னா, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வந்து தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பிரதமரை கொண்டு வரணும் அப்படிங்கிறார்.
அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்ல, ஒரு ஜனநாயக நாடு. நீங்க மட்டும் தான் பிரதமர் சொல்றீங்க, உங்க கூட இருக்கிற யாருமே வந்து அவர் தான் பிரதமர் அப்படின்றத சொல்லவே இல்லை. ஒரு ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் வந்து கருத்து சொல்றதுக்கான உரிமை இருக்கு. நம்ம வந்து நீங்க கருத்தே சொல்லக்கூடாதுன்னு யாரையும் சொல்ல முடியாது. எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து என்ன நடக்குமோ அதான் நடக்கும். ராகுல் காந்தி தான் இந்த நாட்டுல பிரதமர் ஆவாரு. ராகுல் காந்தியினால் மட்டும்தான் நரேந்திர மோடியை வீழ்த்த முடியும், வேற யாராலும் வீழ்த்த முடியும். இந்தியா கூட்டணியின் கருத்து, இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாருமே, நீங்க அது அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்தியா கூட்டணியில இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே ராகுல் காந்தியை முன்னிறுத்தி தான் நாடாளுமன்றத்தில் நாங்கள் எல்லாத்தையுமே பண்றோம். நீங்க ராகுல் காந்தியை பேச விடலை அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அகிலேஷ் யாதவ் உட்பட எல்லாருமே நாங்க வேற யாரும் பேச மாட்டோம்னு சொன்னாங்க. ராகுல் காந்தி மைக் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த மைக் அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கு தான் ஆன் பண்ணப்பட்டது. ஆனால் அப்படிலாம் நாங்கள் பேச முடியாது, அவர் தான் எங்கள் இந்தியா கூட்டணியை வழி நடத்துறாரு நாடாளுமன்றத்தில், அதனால நாங்கள் பேச மாட்டோம்னு சொன்னாங்க. அதனால வந்து நீங்கள் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம், அந்த கருத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு முடியாது. ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து போராடுறதா சொல்றீங்க, காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி தான் நீட்டு விவகாரத்திலே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் என்ன, நீங்கள் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அல்ல மாணவர்களுக்கு அதில் இருக்கிற ஒரு அவர்களுடைய போராட்டத்தையோ அதில் இருக்கிற அவங்களுடைய பங்களிப்பையோ நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஒரு நாட்டில் வந்து மாணவர்கள் வந்து போராட்ட களத்துக்கு வந்து தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக போராடுறதும், அதே மாதிரி அவங்க என்ன மாதிரியான போராட்ட அணுகுமுறைகளை கடைபிடித்தாங்கன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஆச்சரியமாக இருக்குது. ஒரு அவ்வளோ பெரிய வன்முறையை நரேந்திர மோடி அரசாங்கம் அவங்க மீது ஏவுறாங்க, அப்போ கூட அவங்களுடைய போராட்டங்கிறது ரொம்ப கூலாக, கான்ஃபிடென்ட்டாக, ரொம்ப நகைச்சுவை மிகுந்ததாக தான் இருந்தது. அது அவங்களுடைய பங்களிப்பை வந்து நாங்கள் உண்மையாலுமே நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் வந்து இந்த பேப்பர் லீக் இஷ்யூவையும் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணுங்கிறதையும் முதல்ல எடுத்து அந்த போராட்டத்தை பில்ட் பண்ணது காங்கிரஸ் கட்சி தான். நாங்கள் வந்து சிஜேபி கிட்ட இருந்து எங்களுக்கு அழைப்பு இருந்தால் கூட நாங்கள் அங்கே போனோம்னா வந்து உடனே மாணவர் போராட்டத்துக்கு காங்கிரஸ் சாயம் பூசிடுவாங்க. அதனால் அந்த போராட்டத்துக்கு பின்னிருந்து நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அனைத்தையும் பண்ணோம். அதில் ரொம்ப முக்கியமானது வந்து மாணவர்கள் மீது வன்முறை ஏவப்பட்ட பொழுது இப்போ தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் வீட்டு முன்னாடி உட்காந்து நாங்கள் கேரோ பண்ணோம். அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு இருந்தது. ஸோ அதனால் இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்னு தான் நான் நினைக்கிறேன். பட் மாணவர்களுடைய போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அதை வந்து தொடர்ந்து அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ண நாங்கள் தயாராக. தென்னிந்தியாவில் வந்து இந்தியா கூட்டணி வளர்வதற்கு காரணமே திமுக இல்லாத இந்தியா கூட்டணி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு பலமாக இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற தாவேகா தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டின் 39 சட்டமன்ற தொகுதிகள், புதுச்சேரியில் ஒரு சட்டமன்ற தொகுதி, 40 தொகுதிகளையும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெல்லும். ஒரே நிமிஷம் கேட்குறது. பெட்ரோல் வந்து சயின்டிஸ்ட்கள் ப்ரூவ் பண்ணப்பட்டது, எண்ணெய் நிறுவனங்கள்லாம் அங்கீகரிக்கப்பட்டது. அதை நீங்கள் சிம்பிளாக இக்னோர் பண்ணுறீங்களா? அதுக்கு என்ன காரணம்? இல்லை, எண்ணெய் நிறுவனங்கள் அவங்களுக்கு லாபம் வந்து அங்கீகரிக்க தாங்க செய்வாங்க. எண்ணெய் நிறுவனங்கள் நீங்கள் திருடன்ட்டு போய் வந்து நம்ம வந்து ஒரு நியாயம் கேட்குற மாதிரி தான். நீங்கள் வந்து யாரை கேட்கணும்? கார் உற்பத்தி பண்ணுறவங்கள கேட்கணும், கார் வச்சிருக்கிறவங்கள கேட்கணும், பைக் உற்பத்தி பண்ணுறவங்கள கேட்கணும், பைக் வச்சிருக்கிறவங்கள கேட்கணும். நீங்கள் யாரையுமே கேட்காம முதல்ல எத்தனை நாளை திணிச்சுட்டு அதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லது நல்லது அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாதுல்ல. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் இந்தியா கூட்டணியில் இருந்த பொழுது மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அன்றைக்கு வந்து தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக வாக்களித்தாங்க. இன்னைக்கு அதை மாற்றிக்க வேண்டிய தேவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கல. அந்த மசோதா அன்னைக்கு எப்படி மோசமானதோ அதே மாதிரி அது இன்றைக்கும் மோசமானது தான். 7.5% நமக்கு சீட்டுகள் வந்து இருக்கும் அப்படின்னா கூட நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நமக்கு இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து 40 சீட்டு புதுச்சேரியோடு சேர்த்து, யூபிக்கு 80 சீட்டு, நமக்கு அவங்களுக்கு 40 சீட்டு வித்தியாசம். ஆனால் தொகுதி மறுவரையறை வந்தது அவங்க சொல்கிற 50% ஃபார்மேட்ல நமக்கு 59-60 சீட் ஆகும், அவங்களுக்கு 120 சீட் ஆகும். அப்போ நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் 60 சீட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மிக நிச்சயமாக எடுத்த கவிழ்ந்து ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க, எடுக்கக்கூடாது. ஏன்னா மிக நிச்சயமாக ஒரு இந்திய ஜனநாயகத்தினுடைய கட்டமைப்பையே தகர்க்கிற ஒரு விஷயம் வந்து தொகுதி மறுவரையறை மசோதா. நான் இப்போ பேசுகிறப்ப கூட நாங்கள் சொன்னோம், அதாவது நாடாளுமன்றத்தில் நம்ம வந்து எம்பிக்கள் இருப்போம், ஆனால் நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் இருப்போம், தென் மாநில எம்பிக்கள் இருப்பாங்க, பஞ்சாப் காஷ்மீர் எம்பிக்கள் இருப்பாங்க, வடகிழக்கு மாநில எம்பிக்கள் இருப்பாங்க. ஆனால் எங்கள் வாக்குக்கு வலுவு இருக்காது. அப்போ நமக்கு எது நல்லது கெட்டதுங்கிறத வேறு மாநிலங்களை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானிப்பாங்க. அது வந்து யாருக்குமே நல்லதில்லை. அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புரியும். அவர் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு அரசியல் கட்சி, 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அவங்க பல்வேறு காலகட்டங்களில் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அதனால வந்து ஒரு பொறுப்பான முறையில் அவர்கள் முடிவெடுப்பாங்க, நான் நம்புறேன், எடுக்கணும் விரும்புகிறேன். ஸ்டாலின் வந்து கூட்டணியில் இருந்தப்ப பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் தைரியம் சொன்னார், விஜய் ஒன்றும் சொல்லவே இல்லை.
அது நீங்க சொல்லுவாரா? இல்ல அது நீங்க அவர்தான் பிரதமர் வேட்பாளர். நான் சொல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரே நேரத்துல எல்லா ஃப்ரெண்டையும் அவங்க ஓபன் பண்ண முடியாது. இந்தியா கூட்டணி ஃப்ரெண்டு, தமிழ்நாடு முதலமைச்சர் ஃப்ரெண்டு, தாவேகா தலைவர் ஃப்ரெண்டு, இல்ல அதுக்கு டைம் வரப்ப நிச்சயமா பண்ணுவோம். ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? 3 ஆண்டு காலம் டைம் இருக்கு. அதனால வந்து இப்போ ஒரு என்னன்னா ஒரு புதிய அரசாங்கம், எந்த அரசாங்கமா இருந்தாலும் ஒரு அரசியலுக்கோ இல்ல ஒரு அரசியல் நடத்தியோ ஒரு அனுபவம் இல்லாத ஒரு அரசாங்கம் வர்றப்ப அவங்களுக்கு ஒரு டைம் வேணும். ஏன்னா ஒரே நேரத்துல வந்து அரசாங்கத்தையும் நடத்தணும், சட்டமன்றத்தையும் நடத்தணும், கூட்டணியும் நடத்தணும், பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கணும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. எல்லாமே கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ஏதாவது ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் இல்லைன்னு சொல்றாங்களா? அப்படி ஒன்றும் சொல்லல. ஸோ அந்த மாதிரி ஒரு சொல்லவே இல்லையா? இல்ல அதுக்கான தேவையே வரல. ஏங்க இப்பதான் ஒரு பிரதமர் வேட்பாளருக்கான எலெக்ஷனே நடந்து முடிஞ்சிருக்கு. 2 வருஷம் தான் இருக்கு நாங்களாம் எம்பி ஆகி. 3 ஆண்டு காலம் இருக்கு. மிக நிச்சயமாக ஒரு 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 நல்ல முடிவை எடுத்து நாங்க இந்த நாட்டை காப்பாத்துறதுங்கிறதுல எல்லாமே தெளிவா. விஜய் பிரதமர் வேட்பாளர் ஆனால் காங்கிரஸ் ஆதரவு. ராகுல் காந்தி மட்டுமே இந்தியா கூட்டணியின் சார்பில், எதிர்க்கட்சிகளின் சார்பில் பிரதமர் வேட்பாளராக இருப்பார். பிரதமராக மிக சிறப்பாக பணியாற்றுவார். அதுல எந்த மாற்று கருத்து உங்களுக்கு வேண்டியதில்லை. தமிழக அரசு எல்லாமே ரீல்ஸ்லயே சொல்லிட்டு இருக்கு. இந்த சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுறதை நம்ம எப்படி கட்டுப்படுத்துகிறோம்? இப்போ நம்ம ஜனநாயகத்தை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். அப்புறம் அதற்கான ரீல்ஸ் போடுறவங்களுக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ரீல்ஸ் போடுறப்ப சில கவனங்கள் தேவை. அதை வந்து அரசாங்கம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்போ அமைச்சர்களோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களோ போகிறப்ப கவனமாக இருக்குன்னு முதலமைச்சர் கூட்டத்தில் சொன்னதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆர்வமாக சிலது பண்ணியிருந்தேன். புதுசாக நம்ம ஒரு இடத்துக்கு வர்றோம், ஒரு நமக்கு வந்து ஒரு ஒரு காலங்காலமான மரபுகள் கடைபிடிக்கப்படுற விஷயங்கள்லாம் இருக்குது. டக்குனு இளைஞர்களாக இருக்காங்க, அவங்க அப்ரோச் வேறையாக இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம எதிர்கட்சிகள் நம்ம போராட்ட நான் ஒரு போராட்ட இயக்கங்களோ இல்லை அரசியல் கட்சிகளோ கன்வென்ஷனாக நம்ம போராடுறதுக்கும் இன்றைய இளைஞர்கள் போராடுறதுக்கும் ஜந்தர் மந்தருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு சில ஏஜ் இஷ்யூஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஒரு பெரிய குற்றமா பார்க்கக்கூடாது. இல்லை, சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், யாராக இருந்தாலும் எதிர்கட்சி சேர்ந்தவர்கள், எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து ஒரு கண்ணியத்தோடும் நாகரிகத்தோடும் பொறுப்போடும் பேசணும். ஏன்னா மக்கள் வந்து நம்ம மீது ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. நம்மளுக்கு மக்கள் வந்து ஒரு கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தால் தங்களை ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். நம்ம எப்பவுமே வந்து நம்ம மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசணும்னு நினைக்கிறேன். யாராக இல்லை, நான் அதுக்கு எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. நீங்கள் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ எல்லாரும் வந்து வசதியாக இருக்கிறது இல்லை. நீங்கள் வந்து அதில் நிறைய எம்பிக்களுக்கே இருக்குது. நாங்கள் அடுத்த கடை திறக்க வேண்டாம் திறக்காமல் இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு எல்லா ஊருக்கும் போகணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னால எல்லா ஊருக்கும் நம்மளால போயிட முடியாது. நமக்கு இருக்கிற நாடாளுமன்றம் நடக்கிற நாட்கள், சட்டமன்றம் நடக்கிற நாட்கள், நம்ம நல்லது கெட்டதுக்கு போகிற நாட்கள், இந்த மாதிரி கமிட்டிகளில் நம்ம சர்வ் பண்ணுற நாட்கள், இதெல்லாம் தாண்டி நம்ம எப்போ போக முடியுமோ நம்ம போகணும். போகிறப்ப இன்றைக்கி நரேந்திர மோடி ஆட்சியில் பெட்ரோல் டீசல் கொஞ்சம் விலையாக விற்குது. நீங்கள் வந்து இப்போ நாங்கள் என்னோட தொகுதி பார்த்தீங்கன்னா நான் 4 மாவட்டத்துக்கு எம்பியாக இருக்கேன். 4 மாவட்டம் வருது என் தொகுதியில். திண்டுக்கல், திருச்சி, கரூர், புதுக்கோட்டை. திண்டுக்கல் கலெக்டரேட்டில் ஆரம்பித்து புதுக்கோட்டை கலெக்டரேட் என் தொகுதி முடியுது. அப்ப எவ்வளவு நீங்க வந்து நம்ம வந்து ஒரு எரிபொருள் செலவு நமக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்லை மக்கள் பிரதிநிதிகளோ சட்டமன்ற உறுப்பினரோ நேர்மையா இருக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு அடிப்படையான சில வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்கறதுல தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் ஒரு கோரிக்கை இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குன்னு அலுவலகம் கிடையாது. அரசாங்கம் கட்டி கொடுத்த அலுவலகங்கள் கிடையாது. அங்கங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி சின்ன சின்ன ரூமில் அந்த மாதிரி சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. நானே ஒரு 7 ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை வாங்கியிருக்கேன். தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்கள் வந்து போகிறதுக்கு எளிதாக ஒரு அலுவலகம் கட்டி கொடுக்கும். கார் கேட்கல. புதிய கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரி நீர் வச்சிருக்கோம் எல்லாரும். தொடர்ந்து பிரச்சனைகள் நீடித்து வருது. இதுக்கு தீர்வு காணும் இல்லை, காவிரி பிரச்சனையில் வந்து இதில் தீர்வுங்கிறது வந்து நமக்கு வந்து சட்ட ரீதியாக நமக்கு தீர்வு ஏற்கனவே இருக்குது. தண்ணி பிரச்சனை இருக்குது. எல்லா மழை பெய்ய மாட்டேங்குது, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. நம்ம வந்து பாசன பகுதிகளை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம், தொழில்களை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் பிரச்சனை இருக்குதுங்கிறதுக்காக எங்கள் ஊரில் தண்ணியே இல்லை, நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் டிஸ்ட்ரஸ் ஃபார்முலா இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம பேசிட்டு ஏற்கனவே கோர்ட்டில் பேசி தான் உங்களுக்கு தண்ணி இருந்தால் நீங்கள் இவ்வளவு கொடுங்க, தண்ணி இல்லைன்னா டிஸ்ட்ரஸ் ஃபார்முலா கொடுங்கன்னு கேட்குறாங்க.
நினைக்கிறோம். அப்போ தண்ணி இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன், தண்ணி இல்லைனாலும் நான் டிஸ்ட்ரஸ் ஃபார்முலாவை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்புறம் எதுக்கு சட்டம், நியாயம், கோர்ட்டு எல்லாம் இருக்குது? நம்ம வந்து ரைபேரியன் ரைட்ஸ் உள்ள ஸ்டேட்டுங்கிறதுனாலேயே நம்மளை அப்படி பண்ண முடியாதுல்ல. ஒரு எந்த அரசாங்கமாக இருந்தாலும் வந்து ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு தானே நடத்தணும். இப்போ நம்ம தண்ணிக்கு எங்கே போகிறது அப்புறம்? அதனால வந்து பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைக்கு ஒட்டி ஒரு தீர்வு இருக்குது. அந்த தீர்வை வந்து கர்நாடக முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர்கள் மதிக்கணும். கல்யாணத்துக்கு போகணும் பேசுறதுனால சொல்ல வரேன். மேகதாது பிரச்சனைகளை வந்து காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாடு பொதுவான கருத்து இல்லை, காங்கிரஸ் கட்சிக்கு இரட்டை நிலைப்பாடு எப்பவுமே கிடையாதுங்க. எங்களுக்கு ஒரே நிலைப்பாடு தான். தமிழ்நாட்டில் நீங்கள் பாஜக ரொம்ப பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து காவிரி பிரச்சனை மிக தீவிரமாக ஒரு உச்சாட்ட போராட்டத்தை எட்டிய பொழுது அன்றைக்கு இருந்த அமைச்சர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் அரசாங்கத்திலிருந்து ரிசைன் பண்ணார். ஆனால் பாஜக என்னைக்காவது பண்ணியிருக்காங்களா? அதனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாஜக அரசாங்கம், இதே நான் ஒன்று சொல்கிறேன், இதே மாதிரி ஒரு டேம் கட்ட ஒரு தண்ணி திறக்காத ஒரு சூழலில் மன்மோகன் சிங் அரசாங்கம் தெளிவாக வந்து கர்நாடக முதலமைச்சரை அழைத்து நீங்கள் வந்து உச்சநீதிமன்றமும் காவிரி ஒழுங்காற்று ஆணையம் எவ்வளவு டிஎம்சி தண்ணி திறந்துருக்காங்களோ அதை திறங்கன்னு சொல்லி திறக்க வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பிரதமர் இருக்காருல்ல, அவர் வாயை திறக்க மாட்டாரா, பேச மாட்டாரா? அவருக்கு வந்து காவேரி ஒழுங்காற்று ஆணையத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியாதா? எதுக்கு கர்நாடகத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு? பாரதிய ஜனதா கட்சி எப்போவுமே வந்து அவங்களுக்கு அரசியலும் அவங்களுடைய வெற்றி, அதன் மூலமாக சம்பாதிக்கிற பணம், இதுதான் அவங்களுக்கு முக்கியம். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி கிடையாது. நாங்கள் எது நியாயமோ அதை ஏற்றுக்கொள்வோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் காவிரி ஒழுங்காற்று ஆணையத்தினுடைய தீர்ப்பையும் நாங்கள் ஏற்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்லியிருக்காரு, மேகதாது அணையில் ஒரு கல்லை கூட வைக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி